25ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மேக்சிமம் ஆண்களாக தான் இருப்பாங்க. பெண்களும் இருப்பார்கள், அதிகப்படியாக ஆண்கள் இருப்பார்கள். அழகு அப்படின்னா பெண்கள் தான். ஆனால் சில ஆண்களும் அழகுக்கு உரியவர்களாக தான் இருப்பாங்க. ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அதான் சொன்னேன், ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அந்த ஸ்மார்ட்டாக இருக்கிற நம்பர் வந்து 25 யார் பார்த்தாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஆண்மானம் பாருங்கள், அந்த ஸ்மார்ட்டு கூட அப்படியே ஒரு மாதிரி ஒரு 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 கம்பீரத்தன்மையும் இருக்கும் அதுக்கிட்ட. அது நடையே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது நடையே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி 25 பிறந்தவங்க மற்ற நடக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. வித்தியாசமாகவே அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய மூமெண்ட்ஸு எல்லாமே, நடையும் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். பை நேச்சுராகவே இறைவன் அதுக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்காரு. சில இதில் வந்துட்டு இப்போ சிங்கம் கூட சண்டை போட்டு இது கூட ஜெயிச்சிருக்கும். அப்படி ஒரு சக்தி ஆண்மானுக்கிட்ட உண்டு. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்யும் பொருளும் உணரும் வண்ணம் தெளிவான, பிராக்டிக்கலான, அதே சமயம் யதார்த்தமான, சிம்பிளான விளக்கங்கள் சொல்வது தான் இவருடைய மிகப்பெரிய தனித்துவம் சொல்லலாம். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, நமக்காகவே பல ஆண்டு காலம் கடும் தவம் இருந்து நிறைய மனக்கிட்டு நிறைய ஆராய்ச்சி செய்து சூப்பரான ஒரு விஷயம், ஒரு பொக்கிஷ பெட்டகமாக இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க எண்கணிதத்திற்கு உரித்தான பிரத்யேக குறியீடு. சரிங்க, யார் அவரு, யார் நமக்காக இதெல்லாம் கண்டுபிடிச்சது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் நன் அதர் தென் ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். இன்னைக்கு சார் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நீங்கள் எங்களுக்காகவே நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங்கில் பல ஆண்டு காலம் நிறைய ஆராய்ச்சி செஞ்சுருக்கீங்க. தினமும் ஒரு 2-3 மணி நேரம் தான் சரண்யா நான் தூங்குவேன், அந்த அளவிற்கு நான் நிறைய ஆராய்ச்சி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கூட சொல்லியிருக்கீங்க சார். அவ்வளோ கடுந்தவம் இருந்து நீங்கள் எங்களுக்காகவே கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அதுதான் எண்கணிதத்திற்கு உரித்தான குறியீடுகள். 1 முதல் 31ஆம் எண் வரைக்கும் அந்தந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு உரித்தான பிரத்யேக குறியீடுகளை நீங்களே கண்டுபிடித்து அந்த குறியீட்டை அவங்க எப்படி சரியாக பயன்படுத்தினால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், எல்லாருமே சந்தோஷமாக எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள்ல கலந்த பல எபிசோட்ஸா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க சார். இந்த எபிசோட்ல அந்த வரிசையில 25ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடு என்ன, அது குறித்த விளக்கத்தை நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கண்டிப்பாம்மா. 25ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மேக்சிமம் ஆண்களாக தான் இருப்பாங்க. பெண்களும் இருப்பார்கள், அதிகப்படியாக ஆண்கள் இருப்பார்கள். அப்படி என்றால் இவர்களது குறியீடு ஆண்மான். 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 ஏன் சார் ஆண்மான்? ஆமாம். 25ஆம் தேதி பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னாக்காவே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் அந்த அழகு அப்படின்னா பெண்கள் தான். ஆனால் சில ஆண்களும் அழகுக்கு உரியவர்களாக தான் இருப்பாங்க. ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அதான் சொன்னேன், ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அந்த ஸ்மார்ட்டாக இருக்கிற நம்பர் வந்து 25 யார் பார்த்தாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஆண்மானும் அப்படி தான். பெண்மானம் வேணால் பாருங்கள், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆண்மானம் பாருங்கள், அந்த ஸ்மார்ட்டு கூட அப்படியே ஒரு மாதிரி ஒரு 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 கம்பீரத்தன்மையும் இருக்கும் அதுக்கிட்ட. அது நடையே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது நடையே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அழகான கொம்பு வச்சுட்டு ஒரு மிடுக்கான ஒரு தோற்றம் இருக்கும். அதே மாதிரி 25 பிறந்தவங்க மற்ற நடக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. வித்தியாசமாகவே அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய மூமெண்ட்ஸு எல்லாமே, நடையும் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த மான் இனத்திலே ஆண்மானும் பெண்மானோட ஆண்மான்னு பார்த்திங்கனாக்கா மான் இதிலே வித்தியாசமாக அது நடையை கூட வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே இந்த மெதுவாக பெண்மானோட மெதுவாக நடக்கும் ஆண்மான். ஃபாஸ்ட் எடுத்திங்கனாக்கா அது வேறு. மானுக்கு உரித்தானது என்ன இருக்கும் அது இருக்கும், அது இருக்கட்டும். இப்போது ஏன் ஆண்மானோட குறிக்கிறோன்னு சொன்னால், அந்த ஆண்மானுக்குன்னு ஒரு ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தி அப்படின்னா, மானுன்னாவே இப்போது அக்ரெசிவான அனிமல்ஸு ஈஸியாக அடிச்சிரும் அப்படின்னு பொதுவாக நினைக்கிறோம். ஆண்மானை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் கொள்ள முடியாது. அதுக்கு அந்த வீரியம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அதோட ஈக்குவல் ஃபைட் பண்ணும். அவ்வளோ பை நேச்சுராகவே இறைவன் அதுக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்காரு. சில இதில் வந்துட்டு இப்போ சிங்கம் கூட சண்டை போட்டு இது கூட ஜெயிச்சிருக்கும். அப்படி ஒரு சக்தி ஆண்மானுக்கிட்ட உண்டு. அதே மாதிரி 25ஆம் தேதியில் பிறந்தவங்களும் வந்துட்டு பார்த்தா அவ்வளோ முதல்ல சொன்ன மாதிரி ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸ்மைலிங்கோடு தான் இருப்பாங்க.
ஆனால் அந்த உக்ரன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அக்ரெசிவாக இருக்கும். உக்ரத்தில் இருப்பாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க. அதுக்கு தான் ஆண்மானோட கம்பேர் பண்ணுறது. அவங்க குறியீடு அதாக தான் இருக்குது. நீங்கள் ட்ரெஸ்ஸு போடும்போது உங்களுடைய ஷர்ட்டில் ஆண்மானை பொறித்து அப்படி நில்லுங்க. அந்த கம்பீரத்தன்மை உங்ககிட்ட இருக்கும். ஸ்டாக் பிராண்ட் அப்படின்னு. ஆமாம். எஸ் சார். ஏன் இருக்க மான்மார் கூட அது மாதிரி அப்போல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க. இப்போ நம்ம பேசும்போது தான் இப்போ நீங்கள் சொன்ன ஒன்று சொல்கிறீங்க, நான் அதை பற்றி பேசுகிறேன். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் ஆண்மானை பொறித்து சும்மா அப்படி கம்பீரமாக நிற்க வைங்க. அது உங்கள் சிம்பிளாக இருக்கட்டும். அடுத்து 26 26ஆம் தேதிக்கு என்ன சொல்லலாம்? நாயின்னு சொல்கிறத விட அதை வந்துட்டு பைரவர் தான் சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு முறை நம்மளை அறியாமல் ஐயோ நாயின்னு சொல்லிட்டோமே, அது பைரவர் தானே. ஏன்னா அது இறை கடவுளோட கனெக்டிவிட்டி இது. ஏன்னா பைரவருக்குன்னு கோயில் இருக்குது. நீங்கள் இந்த கைலாஷ் மலைக்கு போனீங்கன்னாக்கா, முதல் முறை போகும்போது கைலை மலை யமத்வாரத்தில் வந்துட்டு மான்சரோவர், கைலை யமத்வார், அடுத்து கைலை மலை நடக்கணும். கீழேருந்து 14 கிலோமீட்ரு பரிக்கிராம்னு சொல்லுவாங்க. நம்ம சிவன் கோயிலை சுற்றினாக்கா கிரிவலம், இதுக்கு பேர் பரிக்கிராம். அதே 14 கிலோமீட்டர் தான். ஆனால் நம்ம பார்த்தா நிறைய தூரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா திருவண்ணாமலையில் கூட நீங்கள் கிரிவலம் சுற்றினா 3 ஹவர் 4 ஹவரில் சுற்றிருக்கலாம். ஆனால் பரிக்கிராம் காலம்பரம் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். ஓ, அதே அளவு தான். ஆனால் அது ஸ்டீப்பாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். அப்படி இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஐயோ நம்மளாம் இவ்வளோ தூரம் வந்தங்கிற மாதிரி இருக்கும். குளிர் பயங்கரமான குளிர். அண்டார்டிகா குளிர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதோட அதிகமாக இருக்கும். அதுக்குண்டான நம்ம ட்ரெஸ் போட்டு போகிறோம். நான் 5 முறை போயிட்டு வந்திருக்கேன் கைலை மலைக்கு. அதோட அதுக்குண்டான ட்ரெஸ்ஸு நம்ம போட போகிறோம், அது வேறு விஷயம். தெர்மல் வேறு, அது இதெல்லாம் நம்ம போட்டு போகிறோம், அது வேறு விஷயம். அப்போது அந்த கைலை மலைக்கு நம்ம நடந்து போகும்போது முதல் முறையாக அந்த கீழ் நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ போகும்பொழுது அங்கே நாய்ங்கள்லாம் இருக்கும், கம்பீரமாக இருக்கும். அதெல்லாம் நாய் பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி இருக்காது, இவ்வளோ பெரிய சிங்கம் மாதிரி இருக்கும். ஒரு நாய் சாதாரண நாய் இல்லை, உண்மையிலே சிங்கம் மாதிரி இருக்கும். அது இவ்வளோ பெரிய தலையே இவ்வளோ பெருசு இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் வராங்க அப்படிங்கிற அதுக்கு மட்டும் எப்படி தெரியும்னு தெரியாது, ஆனால் கரெக்டாக தெரியும். ஏன்னா நான் 5 முறை போனோம், ஃபஸ்ட்டு டைம் தான் வந்துச்சு, மீதி 4 முறை என் கூட வரல. அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் போகும்போது நம்ம கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். அந்த 14 கிலோமீட்டர் அவங்க கூடயே தான் நடக்கும். அது நம்ம இப்படி போவோம், அது நம்ம அதுக்கு ஒரு இடம் இருக்குது பக்கத்துலேயே, அதை தாண்டி இங்கெல்லாம் வரவே வராது. கடைசி வரைக்கும் நான் கூடயே தான் நடக்கும். போயிட்டு அங்கே போய் விட்டு முடிச்சுட்டு திருப்பி கீழே இறங்கி வந்துடும். வந்துட்டு திருப்பி இன்னொருத்தர் கூப்பிட்டு போவோம். வழித்துணையாக வரா மாதிரி. வழித்துணையே வரும். ஆனால் வந்து உங்கள் கூட வரணும்னு சொல்லாது, ஆனால் கரெக்டாக அவங்க கூட தான் வரும். ஃபஸ்ட்டு டைம் வரவங்க மட்டும். இது எவ்வளோ பெரிய சக்தி பாருங்கள். அப்போது இறை சக்தி அந்த நாய்கிட்டையும் இருக்குது. அதுக்காக தான் அந்த வார்த்தைக்காக தான் அது இந்த மேட்ரை சொன்னேன். அது போகிறவங்களுக்கு தெரியாது. இதுமாரி என்ன நாங்கள் இத்தனை முறை போனால் எங்களுக்கு தெரியும், அப்போ நாங்கள் சொல்லலாம் எனக்கோ. அப்போ 26ஆம் தேதிக்கு பிறந்தவங்க ஏன் அதோடு நான் கம்பேர் பண்ணுறேன் நாயோட அப்படின்னாக்கா, அது எப்படி கடைசி வரைக்கும் நன்றி உணவோ, நாய் வீட்டில் இருக்கிற நன்றி உணவோடு தான் இருக்கும். அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது உலகம் ஃபுல்லாக. அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி இவங்ககிட்ட இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஒரு வீட்டில் நாயை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அது பேச தான் முடியாது, பேச தான் தெரியாத ஒழிய மனித சக்தியை விட அதிகமாக சக்தி அதுக்கிட்ட இருக்குது. காரணம், அதுக்கு கோயிலே கட்டியிருக்கிறாங்க. அதுனா இறை சக்தியோட கனெக்டிவிட்டி இது. அப்போ கோயில் கட்டி கும்பிட்றோம் நம்ம. அதே மாதிரி 26ஆம் தேதி பிறந்தவங்க யாராக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தா பெண்கள் தான் 95%. அந்த வீட்டுக்காக அவங்க உழைத்து, எப்படி இந்த கைலை மலைக்கு இந்த நாய் எப்படி உழைக்குது, அது உழைக்கிறது தான், அது வேலையாக அதுக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் பார்த்துருக்குறேன், 5 முறை பார்த்துருக்குறேன். யாருக்காவது போகுது ஃபஸ்ட்டு டைம், அது சாப்பிட்டா மாதிரி நான் பார்க்கல. சாப்பிடாமல் இருக்காது, ஒருவேளை நான் பார்க்கும்போது இல்லாமல் இருக்கும். ஆனால் கூடயே வருது, அது ஒரு டைம் சாப்பிடுதோ அந்த மாதிரி தெரியல. நம்ம ஏதாவது கொடுத்தா கூட சாப்பிடாதா சார்? அங்கே நம்ம நினைக்கிற மாதிரி அப்படிலாம் எதுவும் கொண்டு போக மாட்டோம். கொண்டு போவோம், எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அந்த நடக்கும் போது எடுத்துகிட்டு போக மாட்டோம். எனக்கு வெயிட்டு கேரி பண்ண முடியாது, நடக்கிறதே பெருசாக. அதனால் முதல்ல சொல்லிடுவாங்க. அப்போ அங்கே கோடான் இருக்கும், கோடாவில் போனால் ஏதாவது தேவைக்கு தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம், சின்னதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வெயிட்டையும் தூக்கிட்டு நடக்கவும் முடியாது. அதனால் ரொம்ப வெயிட் வச்சுக்கிட்டு அந்த கோடானாக்க குதிரை, அங்கே உள்ள குதிரை, அந்த குதிரை மேலே வெயிட்டை ஏற்ற விட மாட்டாங்க. அதனால் ஒரு குடிக்கிறதுக்கு வேணால் ஒரு தண்ணி, ஒரு பாட்டில். யாரும் குடிக்க மாட்டாங்க, தண்ணி தாக மாட்டேங்காது. குளிரில் குடிக்க மாட்டாங்க, சொல்லிக்கலாம், குடிக்க மாட்டாங்க. அப்போது உழைக்குது, அது மற்றவங்களுக்காக உழைக்குது. அதை பொறுத்த வரைக்கும் உழைக்கிறது தான். நீங்கள் வீட்டிலே வளர்த்தாலும் நம்ம பாதுகாப்புக்காக அது உழைக்குது.
26ஆம் தேதி பிறந்தவங்களும் அந்த குடும்பத்துக்காக உழைப்பாங்க. என்ன நாய்க்கு பைரவர் சொல்லி கோயில் கட்டுறாங்க, இவங்களுக்கும் அந்த வீட்டில் 26ஆம் தேதி பிறந்த பெண்களுக்கும் கோயிலே கட்டி கும்பிட்ற அளவுக்கு உழைப்பாங்க. அதுக்கு தான் அதை கம்பேர் பண்ணேன். ஸோ இன்றைக்கும் 23க்கு வந்து குறித்தது ஆண் மானு, 25ஆம் தேதிக்கு ஆண் மானு, 26க்கு உங்களுக்கு சொல்லப்பட்டது பைரவர். இந்த 2 குறியீடும் அதுக்கு அவங்க வச்சுக்கிறலாம். நீங்கள் 26க்கு பைரவரை நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டிங்கனாக்கா அதில் அவர் அழகாக அதை பொறிச்சு போடுங்க, மற்றவங்களே பிரமிப்பாக பார்ப்பாங்க. இல்லையா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அதுலேயே நல்லா கம்பீரமாக உள்ள ஒரு நாயினுடைய பைரவரை போடுங்க. அதனுடைய பவரும் உங்கள் பவரும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அருமை சரிங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி வருவதற்கான கிடைப்பதற்கான அழகான வழிமுறைகள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். என்னங்க எவ்வளவு தெளிவான பயனுள்ள ஆனால் சிம்பிளான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விளக்கங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.